இப்போ சோஃபா அரசியலை பற்றி பேசுகிறாங்களே, அண்ணன் திருமாவளவன் ஆஃபீஸ்க்கு சோஃபா போச்சு. அப்போ இத்தனை நாளாக 5 வருஷமாக அவங்களோட 7 இன்னும் சொல்ல போனால் 7, 8 வருஷமாக அவங்களோட கூட்டணியில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு தான் உங்களுடைய கூட்டணி கட்சிகளை நீங்கள் அவமானப்படுத்துவீங்களா? அப்போ மற்ற இடத்துக்கெல்லாம் போகிறது சோஃபான்னாக்க இந்த இடத்துக்கு போனதும் சோஃபா தானே. அப்போ அந்த சோஃபாவுக்கு உண்டான என்ன நீங்கள் புரிதலோ அதே சோஃபாவுக்கு உண்டான புரிதல் தானே. அப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து நீங்கள் அசிங்கப்படுத்த முடியுமா? அப்போ புகழ்ச்சி கூடமாக தான் இருந்துச்சு சட்டசபையெல்லாம். முதல்ல பல பேர்த்தினுடைய ஆட்சி காலத்தில் இவங்க அவங்கெல்லாம் இல்லை, எல்லாமே புகழ்ந்துக்கிட்டு இருந்தது தான். அப்போ ஒருத்தர் வந்து இன்றைக்கி புகழ்றாருங்கிறதுக்காகவே அவர் வந்து ஒரு குதிரை பேரத்தில் இருந்தால் தான் புகழ்வாருங்கிறது இல்லையே. அப்போ இது வரைக்கும் நாங்கள் தமிழகமே சந்திக்காத நிலைமையில் இப்போ இருக்கவங்க போது அந்த அவையில் வந்து இது வரைக்கும் புகழ்ச்சி பாடிலாம் நம்ம கேட்டதே இல்லையா? திருப்பள்ளி புகழ்ச்சி எழுதுகிற மாதிரிலாம் வந்து அங்கே அத்தனை புகழ்ச்சி பாடல்கள்லாம் பாடப்பட்டது எத்தனையோ சபையிலலாம் கேட்டிருக்குமே. அப்போ அதெல்லாம் வந்து குதிரை பேரம் நடந்தனால வந்தது. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. நமக்கு அப்படி நடக்கக்கூடாது. நடந்தால் நம்மளே அதை விமர்சிப்போம். ஆனால் நடக்காமல் நீங்களாக ஒன்று சொல்கிறீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் ஐயா காமராஜர் உங்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போதே பதில் சொன்னார். இல்லை, நான் என்னுடைய பார்வையில் வந்து அவர் போய் ஐயா எடப்பாடியார் அவர்களையும் பார்த்துருக்கணும், பாரதிய ஜனதா ஆஃபீஸுக்கு கூட போயிருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. சரி, நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் போகும்போது. ஆனால் வந்து எடப்பாடியார் அவர்களை போய் சந்திக்காததுக்கு காரணம் நான் யோசித்து பார்க்கும்போது, நம்மளும் யோசிக்கிறோம்ல, ஏன் தான் போகல இவர், என்னதான் எல்லாரும் போகிறாரு ஏன் போகல அப்படின்னு பார்க்கும்போது, எடப்பாடியில் அவங்களுடைய கேண்டிடேட்டுக்கு என்னாச்சு? தாவேக்காவுடைய கேண்டிடேட்டு எடப்பாடி என்னாச்சு? காணாமல் போய் யார் காணாமல் போக வச்சுருப்பாங்க? அப்போ அந்த வருத்தம் அவருக்கும் இருக்கும் இல்லையா? விஜய் அவர்களுக்கு தான் வாக்கே ஒழிய நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீபீஸ்க்கெலாம் வாக்கு கிடையாது. எதுக்காக தேவையில்லாமல் இந்த மேனிஃபெஸ்டோ டீம் வந்து இவ்வளோ தூரம் இவரை கொண்டே சிக்கலில் மாட்ட விட்றாங்கங்கிறத நானே பேசியிருக்கேன். அப்படி இருந்தால் கூட இன்றைக்கி வந்து அதுக்கெல்லாம் காசு இல்லைனாலும் பரவாயில்லன்னு 710, ஏன்னா மக்கள் கூடுற இடம் இது. எதுக்காக மக்கள் இவ்வளோ நாளாக முதல்லலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க? ஏன்னா மக்கள் கூடுற இடத்துல வந்து அதிகமான டிஸ்டர்பன்சஸ் இருக்குது, நியூசன்ஸ் இருக்குது, பள்ளிகளுக்கு. அப்போ என்னென்னா அதிகமாக அங்கெல்லாம் வியாபாரம் நடக்கக்கூடிய இடம், டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய இடம். அப்போ அதையெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி அளிக்கிறார். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ சட்டப்பேரவையில் விஜய் எப்படி இருந்தாருன்னு சொல்லுங்க. அதே நேரத்தில் முதலமைச்சராக எப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறாருன்னு பார்க்குறேன். நல்லபடியாக அவருடைய பயணம் இனிதே ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். பதவியேற்பு விழாவும் போதே வந்து அவருடைய ஸ்பீச் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அவருடைய அந்த ஸ்பீச் வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு, அதோட பப்ளிக் கூட ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி நேற்று கூட சட்டசபையில் சொல்லியிருப்பார், நாங்கள் குதிரை பேரம் பண்ணுற அரசு இல்லை, குதிரை வேகத்தில் இயங்கக்கூடிய அரசுன்னு. அதை வந்து முதல் நாள்லே வந்து அவர் பதவியேற்கும் போதே, எல்லாருமே பதவியேற்றதுக்கப்புறம் செயலகத்துக்கு போயிட்டு தான் அவங்க வந்து கோப்புகளில் கையெழுத்திடுறது வழக்கம். ஆனால் அவர் வந்து நேரு விளையாட்டு அரங்கத்திலே வந்து அந்த 3 திட்டங்களுக்கு அங்கேயே கையெழுத்து போடுறார். அது ஒரு சில மணித்துளிகள் கூட அதில் வந்து காலதாமதம் ஆகக்கூடாது. பதவியேற்றின உடனே அந்த 3 கோப்புகள் வந்து அந்த 200 யூனிட் ஃப்ரீ, சிங்கப்பெண் படை, அது அடுத்தது போதை தடுப்பு படை. ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து அன்றைக்கி வாக்கெடுப்பு வர்றதுக்கு முன்னாடியே வந்து 717 டாஸ்மாக் கடைகளை வந்து வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில், கல்விக்கூடங்களுக்கு பக்கத்தில், மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மதுக்கு, ஏன்னா இதுதான் மக்கள்கிட்ட பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இன்றைக்கி கூட ஒரு பெரியம்மா வந்து வீடியோவில் பேசுகிறாங்க, பல வருஷமாக நான் இதை வந்து சாத்துங்க நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் நடக்கலை, இப்போ வந்த உடனே நமக்கு வந்து இது நடந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அது ஒரு அவங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு மக்கள் திட்டத்துக்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணி அவர் வந்து செஞ்சிட்ருக்காரு. அதே மாதிரி டாஸ்மாக்கையும் இப்போ வந்து நைட்டு, இப்போ மதியானத்துலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் இருந்ததை வந்து இப்போ 8 மணிக்குள்ளே மூடணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வருது. ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய அந்த மக்களுக்கு, குறிப்பாக அவர் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்த மாதிரி போதையில்லா தமிழகத்தை உருவாக்குங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார். பெண்கள் பாதுகாப்பு வந்து அந்த போதை கலாச்சாரத்தினால பெண்கள் பாதுகாப்பு வந்து எந்த அளவுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது, இந்த 2க்கும் வந்து ரொம்ப பிரதானமாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் எடுத்துகிட்டு இருக்கிறதா தான் பார்க்குறோம். சட்டசபையிலையும் அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நம்ம பார்க்காத சட்டசபை,
எல்லாருமே ஓட்டு போட்டு முடிச்சோடனே ரிசல்ட் வந்தால் யாரும் பதவியேற்பு விழா கூட யாரும் பார்க்க மாட்டோம். மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஐபிஎல் பார்க்குறாங்களோ இல்லையோ, விஜய் அவர்கள் வந்து முதல்வர் அதாவது ஆனதால அந்த ரிசல்ட் வந்ததுல இருந்து ஒரு 10 நாளைக்கு எல்லாரும் ஃபுல் லைவ் பார்த்திருக்காங்கன்னே நம்ம எல்லாருமே ஃபுல் லைவ். வேறு எதுவுமே சீரியலோ இல்லை வந்து ஸ்போர்ட்ஸோ சினிமாவோ எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்து விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவையும் பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த சட்டசபையில் வந்து வாக்கெடுப்பு நடத்துகிறத வந்து ஃபுல்லாக பார்த்தாங்க. அதாவது குடும்பமாக உட்காந்து பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க மக்களுக்கு எல்லாமே என்னென்னா தன் வீட்டில் இருக்க ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா, எப்பயுமே ஒவ்வொரு வீட்டிலையும் எனக்கு விஜயும் இருக்காங்கங்கிற மாதிரி ஏகோபித்த ஒரு பெண்களினுடைய வாக்கு சதவீதம் அவருக்கு பெரிய அளவுக்கு வந்திருக்கு. அப்போ எல்லாருமே ஒரு குடும்ப சகிதமாக உட்காந்து அவர் பதவியேற்பு விழாவை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் கிடைக்குதுன்னா, நம்மால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிருக்காரியா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு முதல்வர் வந்த மாதிரி ஒரு பட் அந்த சந்தோஷத்துல நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வராருன்னு நேற்றைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசினதை பார்க்குறோம். அதை எப்படி பார்க்குறீங்க? எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாரு? இல்லை, ஏற்கனவே நான் உங்களை வந்து தூய ஆட்சின்னு பிரகடனப்படுத்திக்கிட்டீங்க. ஆனால் இங்கே குதிரை பேரம் நடக்குது, சோஃபா போகுது, நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. ஸோ இதுவே போதும் உங்களை பற்றி நீங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு என்ன சொன்னீங்களோ அதை விட்டுட்டு வேற பக்கம் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக ஆளுநரை 4 வாட்டி பதவி வெறி பிடிச்சி போய் பார்க்குறீங்கன்றதெல்லாம் அப்புறமா அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. அதையும் சேர்த்து பதவிக்கு வந்து வரும்போது அந்த லெட்டர் கொடுத்து கேட்கறது ஐயா கவர்னர் ஐயா கிட்ட போய் பார்க்கணுமா இல்லை வந்து கோபாலபுரத்துக்கு போய் பார்க்கணுமா? யாரை போய் பார்க்கணும்? கவர்னர் தானே போய் பார்த்தாகணும். அவர் தானே அத்தாரிட்டி, அவரை தானே போய் பார்த்தாகணும். அப்போ அதில் வந்து சொல்கிறது அபத்தமான வாதம். அடுத்தது சோஃபாவை பற்றி பேசுகிறார். சோஃபா அண்ணன் திருமாவளவன் ஆஃபீஸ்க்கும் போச்சு தெரியுமா உங்களுக்கு? அது நாங்கள் வாங்கின சோஃபான்னு இன்னைக்கு திரும்ப சார் சொல்லிட்டார். அதை தான் கேட்குறேன் நான். அப்போ நீங்கள் யாரை அசிங்கப்படுத்துறீங்க? உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கு. அப்போ மற்றவங்கலாம் வந்து அவங்க வந்து பிளவுபட்ட கட்சியை பற்றி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன்னு இன்னைக்கு அவர் சொல்கிறது. நான் அதை தான் கேட்டேன். இது நான் வந்து நேஷனல் சேனல்லே நான் கேட்டேன் இதை. அப்போ வந்து இப்போ சோஃபா அரசியலை பற்றி பேசுகிறாங்களே, அண்ணன் திருமாவளவன் ஆஃபீஸ்க்கும் சோஃபா போச்சு. அப்போ இத்தனை நாளாக 5 வருஷமாக அவங்களோட இன்னும் சொல்ல போனால் 7-8 வருஷமாக அவங்களோட கூட்டணியில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு தான் உங்களுடைய கூட்டணி கட்சிகளை நீங்கள் அவமானப்படுத்துவீங்களா? அப்போ மற்ற இடத்துக்கெல்லாம் போகிறது சோஃபான்னாக்கா இந்த இடத்துக்கு போகிறதும் சோஃபா தானே. அப்போ அந்த சோஃபாவுக்கு உண்டான என்ன நீங்கள் புரிதலோ அதே சோஃபாவுக்கு உண்டான புரிதல் தானே. அப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து நீங்கள் அசிங்கப்படுத்த முடியுமா? அப்போ என்ன தார்மீக உரிமை இருக்குது? அடுத்தது இதே தான் அந்த குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் கவர்னர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து எவ்வளோ தூரம் அவர் இரவுல வந்து பரிதவிச்சு எங்களால் ஃபோன் பண்ண முடியல, பார்க்க முடியல, அணுக முடியல, ஃபோனை பிடுங்கி வச்சுருக்காங்களா? ஃபோனை யார்கிட்ட பிடுங்கி வைக்க முடியும்? ஆள் கடத்தலாக இருந்தால் தான் ஃபோனை பிடுங்கி வைக்க முடியும். அவர் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா எங்கள் ஆளை கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காங்கிற அளவுக்கு லிட்டரலாக சொல்லலையே ஊரில். அதான் மீனிங். கொஞ்சம் மணி நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிரஸ்க்கு முன்னாடி வராங்க. அவர்கிட்ட ஐயா காமராஜர் அவர்கள்ட்ட அவருடைய எம்எல்ஏ, அவர் கட்சியில் இருந்த எம்எல்ஏ, இப்போ அப்படி தான் சொல்லணும் நம்ம, அவர் கட்சி நீக்கிட்டாங்க. அவர் கட்சியில் இருந்த எம்எல்ஏ கிட்ட கேட்குறாங்க, ஐயா உங்ககிட்ட இருந்து தாவேக்கா வந்து அணுகுனாங்களா, பேசினாங்களாங்கும் போது என்ன பதில் சொன்னார் மேடம்? அதுக்கு தாவேக்காலேருந்து எங்கிட்ட யாருமே பேசல, யாருமே அணுகலை. நீங்கள் ஐயா டிடிவி தினகரன் கேட்டது கேள்விக்கு பதில் சொன்னது உங்கள் எம்எல்ஏவே சொல்லிட்டார். உங்கள் எம்எல்ஏவா இருக்கும்போதே சொல்லிட்டார். எப்படி வந்து குதிரை பேரம் நீங்க யாரும் அணுகாமலா ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டாங்களே, இந்த பிரச்சனை நடக்கும்போது ஒரு வீடியோ தாவேக்கா வெளியிடுது. அதைத்தான் நான் கையெழுத்து போடுற மாதிரி. அப்ப அணுகாமல் இது வந்திருக்கும். அதைத்தான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு. அப்ப உங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் தான் போய் பேசணும். ஒன்னா ஐயா காமராஜர் போய் பேசணும், இல்லைனா அண்ணன் டிடிவி போய் பேசணும். 2 பேர்த்துல யாரு போய் பேசுறீங்க நீங்க தான் முடிவு பண்ணி மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு சிபிஐக்கு வரைக்கும் எல்லாம் போவன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 2 பேரும் சிபிஐ வரைக்கும் போய் ஸ்டேஷன் முன்னாடி வேற நின்னு சிபிஐ வரைக்கும் போய் அண்ணன் டிடிவி தினகரன் சொன்னது பொய்யா இல்ல ஐயா காமராஜர் சொன்னது பொய்யான்னு மக்களுக்கு வந்து அவங்க அம்பலப்படுத்தி ஆகணும். இல்லை, நேற்றுக்கு சட்டப்பேரவையில் ரொம்ப கொஞ்சம் ஓவராகவே ஒரு ஸ்டெப் அஹெட்டாகவே போய் புகழ்ந்தாரோ காமராஜ் அவர்கள். அப்போ எதுவும் நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் பார்க்குறவங்களுக்கே தோணுமே. அதாவது ஒரே நாளில் எல்லாமே ஒழிந்தது, போதை ஒழிந்தது, டாஸ்மாக் ஒழிந்தது, அதாவது வந்து கொள்ளையடிக்கிறவெல்லாம் காணாம போயிட்டான், சென்னையே சுத்தமா இருக்கு, பயங்கரமா இருக்கு சொன்னாரே ஒரே நாள். அதை பார்க்கும் பொழுது என்ன ஒரே நாள்ல நடந்துருச்சு, இவர் இந்த அளவுக்கு பேசுறாருன்ற மாதிரி ஒரு இந்த மாதிரி புகழாரங்கள்லாம் சட்டசபையில் கேட்டது வந்து புதுசு இல்லை. முதல்ல அது வந்து புகழ்ச்சி கூடமாக தான் இருந்துச்சு சட்டசபையெல்லாம். முதல்ல பல பேர்த்தினுடைய ஆட்சி காலத்தில் இவங்க அவங்கெல்லாம் இல்லை, எல்லாமே புகழ்ந்துக்கிட்டு இருந்தது தான். அப்போ ஒருத்தர் வந்து இன்றைக்கி புகழ்றாருங்கிறதுக்காகவே அவர் வந்து ஒரு குதிரை பேரத்தில் இருந்தால் தான் புகழ்வாருங்கிறது இல்லையே. அப்போ இது வரைக்கும் நாங்கள் தமிழகமே சந்திக்காத நிலைமையில் இப்போ இருக்கவங்க போது அந்த அவையில் வந்து இது வரைக்கும் புகழ்ச்சி பாடிலாம் நம்ம கேட்டதே இல்லையா?
திருப்பள்ளி புகழ்ச்சி எழுதுகிற மாதிரிலாம் வந்து அங்கே அத்தனை புகழ்ச்சி பாடல்கள்லாம் பாடப்பட்டது எத்தனையோ சபையிலெல்லாம் கேட்டிருக்குமே. அப்போ அதெல்லாம் வந்து குதிரை பேரம் நடந்தனால வந்தது. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. நமக்கு அப்படி நடக்கக்கூடாது. நடந்தால் நம்மளே அதை விமர்சிப்போம். ஆனால் நடக்காமல் நீங்களாக ஒன்று சொல்கிறீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் ஐயா காமராஜர் உங்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போதே பதில் சொன்னார். அப்போ அவருக்கு வந்து இல்லை இந்த மாதிரிலாம் இருக்காங்க, நம்ம ஒரு ஆதரவாக இருக்கும்போது ஏன் வந்து புதுசாக வரக்கூடிய மக்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு கூட நினச்சி அவர் அந்த முடிவை எடுத்திருக்கலாம்ல. அப்போ அந்த அண்ணன் டிடிவி தினகரன் சொன்ன அந்த குதிரை பேரத்துக்கு உண்டான பதில் அவருடைய எம்எல்ஏவே அவருக்கு வந்து சரி பதிலை சொல்லிட்டார். இன்னொன்று இந்த ஸ்பிளிட்டான இடத்துல ஒரு கருத்து வேறுபாடுனே வச்சுக்கோங்க. 2 பிரிவாக இருக்காங்க. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒரு பிரிவு, இந்த சைடு வந்து வேலுமணி அவர்கள் தலைமையில் இன்னொரு பிரிவு. அதுலேயே ஒருத்தரை மட்டும் போய் சந்திக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி, அது அவர் செய்யாமல் இருந்திருக்கலாமோ? ஏன்னா அந்த கேள்விக்கு பதிலும் கொடுக்க முடியாமல் அவர் சட்டப்பேரவையில் கேள்வி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் டைரக்டாகவே எழுப்புறாங்க அந்த கேள்வியை. எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த கேள்வியை மறைமுகமாக வச்சதை நம்ம பார்க்க முடிகிறது. பட் அதற்கான பதிலை அவர் எங்கேயுமே கொடுக்கலையோ? அந்த அறிக்கை அதுக்கப்புறம் ட்விட்டர் அறிக்கையிலையும் கொடுக்கல, சட்டப்பேரவையிலும் அதற்கு பதில் சொல்ல முடியல. அந்த இடத்துல ஒரு சின்னதாக தவறு தான் நடந்திருக்கு. இல்லை, தவறு இல்லை. நான் என்னுடைய பார்வையில் வந்து அவர் போய் ஐயா எடப்பாடியார் அவர்களையும் பார்த்துருக்கணும், பாரதிய ஜனதா ஆஃபீஸுக்கு கூட போயிருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. சரி, நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் போகும்போது. ஆனால் வந்து எடப்பாடியார் அவர்களை போய் சந்திக்காததுக்கு காரணம் நான் யோசிச்சு பார்க்கும்போது, நம்மளும் யோசிக்கிறோம்ல, ஏன் தான் போகல இவர், என்னதான் எல்லாரும் போறாரு ஏன் போகல அப்படின்னு பார்க்கும்போது, எடப்பாடியில் அவங்களுடைய கேண்டிடேட்டுக்கு என்னாச்சு? தாவேகாவுடைய கேண்டிடேட் எடப்பாடியில் என்னாச்சு? காணாம போய் யாரு காணாம போக வச்சிருப்பாங்க? அப்போ அந்த வருத்தம் அவருக்கும் இருக்கும் இல்லையா? நீங்க நேரடியா கேண்டிடேட்டை நிக்க வச்சு சண்டை போட்டிருக்கிறது அது வேற. திமுக கொடுத்த அழுத்தங்களை கூட விட இந்த வருத்தம் இருந்திருக்கும். திமுக அவரை ஸ்டாலின் அவர்களை போய் நேரடியா சந்திக்கிறாரு. அதெல்லாம் அவங்க சைட்ல இருந்தும் வேட்பாளர்கள் அணுகி இருக்காங்க. 2 சைட்ல இருந்தும் தாவேகாவுடைய வேட்பாளர்களை அணுகி பேசியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தகவல் வருது. அப்படி இருக்கும்போது அந்த இவங்க 234லையும் கேண்டிடேட் போட்டதுக்கப்புறம் அந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் கேண்டிடேட் வந்து நிற்க முடியாமல் போகுது. அப்போ ஏன் என்ன எதனாலங்கிறது அவர் யோசிப்பார்ல. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் காரணமாக இருக்குங்கிறது நான் உட்காந்து திங்க் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய விடை. இருந்தாலும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல்னு திருக்குறள் சொல்லுது. அந்த மாதிரி இருக்கும்போது ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு அன்றைக்கி பிறந்த நாளும் கூட. நீங்கள் போய் நீங்கள் அவரை பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் எனக்கு என்ன பண்ணினாலும் நான் வந்து உங்களுக்கு பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்தையும் சொல்லிட்டு நீங்கள் என்னுடைய கேண்டிடேட்டை கிடைக்கலையா? ஒருவேளை அப்படி கூட ஒரு வாய்ப்பு இருக்கலாம், தெரியல. அது நமக்கு நீங்கள் கேட்குறதும் நியாயமாக இருக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இவர் வந்து ஒரு முதலமைச்சராக வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். யாருமே எங்கள் வீட்டுக்கு முதலமைச்சரை வர சொல்லுங்கன்னா ஐயா ஸ்டாலினும் சொல்லியிருக்க மாட்டார், வைகோவும் சொல்லியிருக்க மாட்டார். இவர் தான் வந்து அவர் சைடில் இருந்து எடுக்கிறார். ஏன்னா ஒரு உறவுங்கிறது வந்து யார் விரும்புகிறாங்களோ உறவை பேணி பாதுகாக்கணும், அவங்க தான் முதலடி எடுத்து வைப்பாங்க. அப்போ வந்து விஜய் அவர்கள் தான் இந்த இடத்துல முதலடி எடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா யாரும் முதலமைச்சரை வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடவும் முடியாது. திருமாவளவன் அவர்களை சந்திக்கும் பொழுது திருமாவளவன் சொல்றாரு, நாங்கள் எடப்பாடி பழனிசாமி போய் பாருங்கன்னு சொன்னோம், அவர் கண்டிப்பாக நான் பார்ப்பேன்னு சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் வெளிப்படுத்தினதை பார்க்க முடியுது. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த சிவி சண்முகம் அந்த பிரிவை தான் சந்திச்சிருக்காரு அப்படின்னு அது வந்து நிஜமாவே ஒரு குதிரை பேரம் அந்த இடத்துல இருக்கா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அந்த விஷயத்தை வைக்கிறார். ஆசை வார்த்தை காட்டிட்டாங்க, தூய அரசியல்னு சொன்னாங்க அப்படின்னாரு. தினகரனும் சொல்றாரு துர்நாற்ற அரசியல் பண்றாங்க. வந்து முதல்வர் சொல்றாரு டர்ட்டி பாலிடிக்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து அந்த விஷயத்தை பத்தி ஒரு சினிமாவில் பாட்டு வரும் பாருங்க, நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து சொல்லுங்கள்னு ஒரு டைலாக் வரும் பாருங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் துர்நாற்ற அரசியல்னா சொல்றது இவர் நம்ம எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்போது அண்ணன் டிடிவி வந்து என்னென்னலாம் பண்ணுனாங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆர்கே நகரில் என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறது தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெகசி இருக்குல்ல, அதையெல்லாம் நம்ம பார்க்கணுமில்ல. எல்லாருமே உடனே டக்குன்னு சொல்கிறாங்கங்கிறதுக்காக ஒரு குற்றச்சாட்டை யார் வேணால் அள்ளி தெளிக்கலாம். பட் அந்த குற்றச்சாட்டை தெளிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மேலே இருக்கக்கூடிய நீங்கள் உண்டு பண்ணி வச்சுருக்கக்கூடிய லெகசி என்னங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஐயா எடப்பாடியார் வருத்தப்பட்டு சொல்கிறதுல எனக்கும் உடன்பாடு உண்டு. ஆனால் நம்மளே உட்காந்து யோசிக்கும் போது அப்போ ஏன் வந்து எடப்பாடியில் இருக்கக்கூடிய டிவிகே கேண்டிடேட் என்ன ஆனாருங்கிற கேள்வி நமக்கே வருதில்ல. அப்போ நமக்கு ஒரு வழி வரும்போது இன்னொருத்தருக்கும் அந்த வழி வந்திருக்கும் இல்லையா? அப்போ அந்த வழியையும் நம்ம உணர்ந்து பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. அப்போ இது இடத்துல வந்து நான் இன்னுமே சொல்கிறேன், அது ஒரு படி மேலே போய் கூட
விஜய் அவர்கள் போய் பார்த்துருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை தான், அதுலலாம் இல்லை. அதனால தான் நான் அதை திருக்குறளையும் உங்களுக்கு சொல்லி நான் சொன்னேன். போயிருந்தால் இன்னும் பயங்கர பலமாக இருக்கும். இப்போ சிவி சண்முகம் அவர்கள் வீட்டுக்கு போகிறாங்கன்னாவே அவரே அதில் சொல்லியிருக்காரு, இல்லை அவங்க வந்து பாரதிய ஜனதா கூட இருக்கக்கூடிய டைஸை பிரேக் பண்ணனால நான் அங்கே போகிறேங்கிறார். ஸோ அந்த இதை சொல்கிறாரு. ஆனால் வந்து அன்புமணி அவர்கள் அந்த மாதிரி சொல்லலை, நான் பாரதிய ஜனதா கூட டைஸை பிரேக் பண்ணிட்டேன்னு. ஆனால் அவர் வீட்டுக்கும் போகிறார். அந்த மாதிரி என்னுடைய பார்வையில் எடப்பாடியார் அவர்களையும் போய் பார்த்துருக்கலாம். உங்களுக்கு வருத்தம், இது கட்டாயம் வருத்தம் இருக்கும். இப்போ நம்மளே இருந்திருந்தோம்னா நம்மளுடைய கேண்டிடேட்டை எடப்பாடியிலேருந்து தூக்கியிருந்தாங்கன்னா நமக்கு வருத்தம் இருக்குமா இருக்காதா? பட் அதற்கும் மேலே அப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து யாருமே இந்த 60 ஆண்டு கால அரசியலில் செய்யாத ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. அதுக்கு எனக்கு மனப்பூர்வமான பாராட்டுகள். சரி, யாருமே இந்த மாதிரி நீங்க போய் இந்த செஞ்சதில்ல. கையெழுத்தெல்லாம் சொல்லும் பொழுது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு, இல்ல இல்ல வந்து நீங்க இதுக்கு கையெழுத்து போட்டிருந்திருக்கணும், வந்து 2500 ரூபாய் சொன்னீங்களே, உதயநிதியும் அதை சொல்றத பார்க்கணும் நம்ம எதிர்க்கட்சி தலைவர். இது ஏன் அங்க போட்டிருக்கணுமே, நம்ம அதை முதல்ல போட்டிருந்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு, அதை நீங்க செய்வீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. நீங்க என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கவர்ச்சிகரமா கொடுத்தீங்களோ அதை முதல்ல எதிர்பார்த்தாங்க, அதெல்லாமே உங்ககிட்ட இருந்து வரல. இதை சொல்றதுக்கு திமுகவுக்கு எங்கேயாவது தார்மீக உரிமை இருக்கா? அவங்க எத்தனை நாள் கழிச்சு அந்த 1000 ரூபா கொடுத்தாங்க மக்களுக்கு? அதிமுக ஒரு பக்கம் போட்டு அழுத்தம் கொடுத்து சொன்னீங்களே என்னாச்சு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்டதுக்கப்புறம் நீங்கள் 2 வருஷம் கழிச்சு அந்த 1000 ரூபாயை மகளிருக்கு கொடுத்தீங்க. கரெக்டாக இல்லையா? அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் செஞ்சுருக்காரு. அப்புறம் நீங்கள் வந்து விஜய் அவர்களை பார்த்து கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? இது என்ன திராவிட மாடல் 2.0 ஆட்சி கிடையாது இல்லை? திராவிட மாடல் 1.0 ஆட்சியினுடைய நீட்சி கிடையாதுல்ல? நிறைய பேர் அப்படிதான் விமர்சனம். பெரிய ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் கிடையாது, இது வந்து 2.0 தான் இருக்க போகுது. சில விஷயங்களை கொஞ்சம் முன்னாடி இப்படி செய்யும் போது வேற மாதிரியா தோணுதே தவிர இது அதைத்தான் நோக்கி போகுதுன்னு சொல்றாங்க. அப்படித்தான் பாக்குறீங்களா? இல்லை, நான் அப்படி பார்க்கல. இது வந்து ஒரு மாறுபட்ட அரசியலாக இருக்கும், மாறுபட்ட ஆட்சி முறையாக இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. அது நம்ம பொறுத்து போய் பார்க்கணும். போக போக இது வரைக்கும் அவர் நடந்திருக்கிறது பூராமே இது வரைக்கும் யாரும் அரசியலில் செய்யாத விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. டாஸ்மாக பூரா எல்லாம் மூடுங்கன்னாங்க, யாரும் மூடல. இவர் வந்தவொடனே 717 கடை. யாராவது கேட்டாங்களா இப்போ மூடுங்கன்னு? கேட்கலையே. 717 கடையை மூடுறாரு. யாராவது வந்து நீங்க எனக்கு வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரளவு ஒரு 500 கடையை மூடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களுமே திமுக ஆட்சி காலத்திலே கொஞ்சம் வந்து மதுக்கடைகளை மூடுறாங்க. எல்லாரும் மூடுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் திரும்பி இவர் ஒரு 717னா அப்ப எங்கிருந்து முளைச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த திமுக சைட்ல எல்லாம் க்ளோஸ் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வியாபாரம் ஆகாத கடையை மூடினது. அவங்க வந்து டார்கெட் வச்சு வித்துக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து எந்தெந்த கடையிலலாம் வியாபாரம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ரிவ்யூ எடுத்ததெல்லாம் நமக்கு பத்திரிகை செய்தியாக வந்துச்சு. எந்த கடையில் வந்து வியாபாரம் கம்மியாக இருக்குது, இவ்வளோ டார்கெட்டை வச்செல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளும் ஜாஸ்தி. அதையும் நம்ம ஏற்கனவே விமர்சிச்சிருக்கோம். விஜய் அவர்களுக்கு தான் வாக்கே ஒழிய நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீபீஸ்க்கெலாம் வாக்கு கிடையாது. எதுக்காக தேவையில்லாமல் இந்த மேனிஃபெஸ்டோ டீம் வந்து இவ்வளோ தூரம் இவரை கொண்டே சிக்கலில் மாட்ட விட்றாங்கிறத நானே பேசியிருக்கேன். அப்படி இருந்தால் கூட இன்றைக்கி வந்து அதுக்கெல்லாம் காசு இல்லைனாலும் பரவாயில்லன்னு 700 ஏன்னா மக்கள் கூடுற இடம் இது. எதுக்காக மக்கள் இவ்வளோ நாளாக முதல்லலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க? ஏன்னா மக்கள் கூடுற இடத்துல வந்து அதிகமான டிஸ்டர்பன்சஸ் இருக்குது, நியூசன்ஸ் இருக்குது, பள்ளிகளுக்கு. அப்போ என்னென்னா அதிகமாக அங்கெல்லாம் வியாபாரம் நடக்கக்கூடிய இடம், டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய இடம். அப்போ அதையெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி அளிக்கிறார். அதே மாதிரி இன்னைக்கு 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய கடை 8 மணிக்குங்கிறார். சரி, அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க முன்னாடியே கஜானா காலி ஆகிவிட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரா? இதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு இப்போ அவருக்கு அந்த சீட்ல உட்கார்ந்த உடனே அந்த சூடு அப்படிங்கறது, அந்த ஹார்ட் புரிஞ்சு நிலைமையை புரிஞ்சு இல்ல கஜானா காலி தான் அப்படின்றத முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதேதான் திமுகவும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. ஏதாவது நிறையா வந்து இப்போ ஆட்சியில் வந்து நிறையா கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இவர் சொன்ன மாதிரி எஸ்எஸ்டின்னு சொல்லலை, இவர் சாலின் ஸ்டார் டேக்ஸ் 30% நம்பரை குவான்டிஃபை பண்ணார். திமுகவினுடைய 2021 தேர்தல் வாக்குறுதி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி வந்து எடப்பாடியார் டேக்ஸ்ன்னு சொல்லலை, நம்பரும் குவான்டிஃபை பண்ணல. ஆனால் இந்த மாதிரி ஊழல் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்தினாவே எங்களால் நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முடியும்னு சொன்னாங்க. வந்த உடனே அப்போ அவங்களுக்கும் தெரியும் இல்லையா, அதிமுக ஆட்சியில் எவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டு போனாங்கிறது அவங்க பட்ஜெட் போடும்போது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எதுக்காக ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜன் வெள்ளை அறிக்கை விட்டார்? எதுக்காக விட்டார்? அப்போ இப்போ நம்ம அவங்கள பார்த்து கேள்வி கேட்கலாமா? நீங்கள் ஏங்க ஒன்றுமே தெரியாமையா வாக்குறுதி கொடுத்தீங்க, எதுக்காக வந்த உடனே வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்கன்னு? வெள்ளை அறிக்கைங்கிறது என்னன்னாக்கா, அது வெறும் 10,71,000 கோடி அடுத்த மார்ச் 2027 கடன் ஆகுதுன்னு அந்த ஒரு லைன் இல்லை. அது வந்து பல காம்பனன்ட்ஸ் இருக்கும் அதில். அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபிஸ்கல் ஸ்டேட்டஸை வந்து அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி
பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எத்தனை லாபத்தில் போகுது, எத்தனை நஷ்டத்தில் போகுது, எவ்வளோ லாபம் வருது, எவ்வளோ நஷ்டம் வருது, நெட்டாக எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதில் வந்து டெப்ட் அண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, செக்டோரல் வைஸாக எவ்வளோலாம் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, எந்தெந்த துறையில் எவ்வளோ செலவுகள் ஆகிக்கிட்டு இருக்குங்கிற அனாலிசிஸ் வரும். அப்போ எந்த இடத்துலலாம் வந்து தேவையில்லாத லீக்கேஜ் வேஸ்டேஜ் எல்லாம் ஆகிக்கிட்டு இருக்கு, எந்த இடத்துல வந்து சில இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும், அதோட வந்து அதையெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி போகக்கூடிய அந்த பாத்தை காமிக்கும், ஃபியூச்சர் ரோட் பாத்தை காமிக்கும். அதோட பாலிசி ப்ரொப்போசலும் அதில் வரும். அப்போ நீங்கள் இது வெள்ளை அறிக்கை கொடுக்கும் போது இவ்வளோ விஷயங்கள் அதில் உள்ளார வரும். வெறும் 10 லட்சம் இப்போ நமக்கும் தெரியும் இல்லை, அப்போ அது வந்து விஜய் அவர்களுக்கு தெரியாமையா கேட்குறாரு. அப்போ இவ்வளோ சாராம்சம் வந்து அந்த வெள்ளை அறிக்கையில் இருக்கும். அப்போ அது வந்து என்ன ஆகுனா, இவங்க ஆட்சி ஆரம்பிக்கும் போது நாங்கள் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குங்கிற ஒரு பேஸ் வேணும் இல்லையா. அப்போ நாங்கள் இந்த கிவன் கன்ஸ்ட்ரெயின்ஸில் இங்கேருந்து நாங்கள் எங்களுடைய கேம் ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த கிவன் சர்க்கம்ஸ்டன்சஸில் நாங்கள் எந்த அளவுக்கு எங்களால் பர்ஃபார்மன்ஸை வந்து பெட்டராக கொடுக்க முடியுங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணுறதுக்கு அது உதவும். மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு வெறும் 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடிங்கிறது மட்டும் இல்லாமல் இது அந்த வெள்ளை அறிக்கையை படிக்கும்போது அவங்க தமிழ்லையும் விடுவாங்க, ஆங்கிலத்திலையும் விடுவாங்க. அப்போ வந்து முழுசாக ஒரு சாமானியமாக ஒரு மொழி படிக்க தெரிஞ்சாவே போதும், அவங்க அதை படித்து முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து விஜய் அவர்கள் நாளைக்கு வந்து இப்போ அவகாசம் கொடுங்கன்னு கேட்குறாரு. ஏன் அவகாசம்ங்கிறது இதை படித்தாவே தெரிஞ்சுக்கலாம். இல்லை நாளைக்கு வந்து ஒரு திட்டங்களை வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து மாணவர்களுக்கெல்லாம் வந்து 15,000 ரூபாய் நான் கொடுப்பேன் இடைநிற்றல் நிற்காமல் இருக்கிறதுக்கு பெற்றவங்களுக்குனாரு. நாம் அப்பயே சொல்லியிருந்தோம், எதுக்கு அவங்களுக்கு 15,000 ரூபா கொடுக்குறீங்க, அத்தனை 60 லட்சம் மக்களுக்கு பக்கமாக வந்து மாணவர்கள் அரசாங்கத்தில் இருக்காங்க, அப்போ நீங்கள் இதுக்கு எத்தனாயிரம் கோடி பண்ண போகிறீங்க, அந்த காசை தூக்கி நீங்கள் கல்வி நிலையங்களை மேம்படுத்துறதுக்கு உதவுங்க. அப்போ இவங்களுக்கு நீங்கள் மாதம் நீங்கள் வந்து 1,250 ரூபா வரும், நீங்கள் 15,000 ரூபா மாதத்துக்கு அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை. நம்மளே பேசியிருக்கோம் ஏற்கனவே. அப்போ இதெல்லாம் வந்து அந்த பாலிசி ப்ரொப்போசலில் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க கொடுத்த வாக்குறுதியை எக்ஸாக்டாக நிறைவேற்றணும்னு இல்லை, அதனுடைய அப்ஜெக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, எதுக்காக ஒன்று செய்கிறோன்னு சொல்ல அந்த ஒரு குறிக்கோள் இருக்குல்ல, அந்த குறிக்கோளை வேறு ரூட்டில் அதை அச்சீவ் பண்ண முடியுமாங்கிறதுக்கும் இந்த வெள்ளை அறிக்கை உதவுங்கிறது தான் என்னுடைய பார்வை. சரி, இப்போ அதை தாண்டி வரும்பொழுது இப்போ இந்த அதிமுக இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு இப்போ என்ன ஆகும் அப்படின்றது வந்து புரியல. இன்னைக்கு வந்து ஆளுநர் மாளிகை வரைக்கும் போயிட்டாரு வந்து இபிஎஸ் அவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்க வந்து எங்களை எங்கள் பதவியிலேருந்து நீக்க அவருக்கு தகுதி இல்லை, அவரையே நாங்கள் வந்து நீக்கிடுவோன்ற ரேஞ்சுக்கு இவங்க இந்த சைடு பேசுகிறாங்க. திரும்பவும் பழைய சூழ்நிலை, திரும்பவும் நம்ம அந்த இடத்தை நோக்கியே போயிட்டுருக்கோம். என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன வாய்ப்பு இருக்குது இவங்க முன்னாடின்னு பார்க்க? இந்த புரோட்டா ஸ்டோரி தான் ஒரு படத்தில் இல்லை எல்லாத்தையும் அழிச்சிங்க அதே அந்த மாதிரி இது வந்து போகுது. இது உண்மையாலுமே வந்து ஒரு அதிமுகவுக்கு ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலை தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு 53 ஆண்டு கால கட்சி, அவங்களும் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு எவ்வளவோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கட்சி எப்பயுமே ஒரு ஜனநாயகத்தில் இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் ஒன்றாக கட்டுக்கோப்பாக இருந்தாங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு நல்லது. அவங்க வந்து சட்டசபைக்குள்ளார நல்லா செயலாக்க முடியும், மக்களுக்கு வந்து தேவையானதுகளை வந்து கேட்டு வாங்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சூழ்நிலை. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடியதில் வந்து பார்க்கும்போது அவங்க சொல்கிறதே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை திமுக வந்து அதிமுகவை ஆட்சியை வைக்கிறதுக்காக அவங்க அலைன் ஆகியிருக்காங்க, அப்போ வந்து எங்களுக்கு அது வந்து எங்களுடைய ஃபவுண்டிங் பிரின்சிபலுக்கே எகென்ஸ்டாக இருக்குது. கேசி பழனிசாமி சொல்கிறாரு, இல்லை எல்லாம் யார் பசங்க போனாங்கன்னு தெரியாதா, வந்து தங்கமணி அவர்கள் பையன் போனார், வேலுமணி இப்படி போனாங்க, வந்து அவங்கெல்லாம் போனாங்க, எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து கட்சிகளுக்குள்ளார அவங்கவுங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்மளை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன கேள்வின்னா, திமுக 2019, 21, 24 நீங்கள் எதை வச்சு அறுவடை பண்ணீங்க? பாரதிய ஜனதா எதிர்ப்பு. மோடி உள்ளார வந்துடுவார், பாரதிய ஜனதா உள்ளார வந்துடும், இதை சொல்லி தான் அறுவடை பண்ணினீங்க. இன்றைக்கி நீங்கள் அதிமுகவை வந்து ஆட்சி கட்டலில் வந்து கொண்டு வந்து உட்கார்றதுக்கு நீங்கள் வந்து மறைமுகமான திட்டம் போடுறீங்கன்னா, மறைமுகமாகவே இல்லை, ஐயா பேபி அவர்கள் ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி அவரே இந்தியா டுடேல வந்து ஒப்பட்டமாக போட்டு விஜய் அவர்கள் பிளாஸ்ட்னு பாருங்க, இவர் அந்த மாதிரி பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார், அவர் ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. திமுக எல்லாம் இல்ல இவங்க தான் பண்ணாங்கன்னு அப்ப அடுத்த ஒரு ஸ்டேட்மென்ட் அது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் தான் எப்பவுமே நமக்கு ஸ்டேட்மென்ட் இன்னொரு ஸ்டேட்மென்ட் கொடுக்கறாரு. அப்ப என்னன்னாக்கா அத தான் இன்னைக்கு சிவி சண்முகம் அவர்களும் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி என்ன வருதுன்னா, அப்ப இவ்வளவு நாளா நீங்க பாரதிய ஜனதா கூட்டணியில தலைமை தாங்கினதே அதிமுக, அப்ப அவங்கள நீங்க வந்து கூட்டணியா வச்சு நீங்க ஆட்சி அமைக்குங்கும் போது இந்த 3 தேர்தலா நீங்க பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னு சொன்னது பூரா அப்பட்டமான பொய் தானப்பா. எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்களா இல்லையா? நீங்கள் எங்கே இருக்குது உங்ககிட்ட பாரதிய ஜனதா எதிர்ப்பு? அப்போ இதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக தானே. அப்போ இன்னைக்கு வந்து சிறுபான்மையினுடைய வாக்கு பூரா விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா இல்லாமல் தான் அதிமுக வருவாங்க. பாரதிய ஜனதாவுடைய உடன்பாடு இல்லாமல் இது நடந்துருமா?
பாரதிய ஜனதாவினுடைய உடன்பாடு இல்லாம ஒத்திசைவு இல்லாம திமுக வந்து அதிமுகவை கொண்டு வந்து உட்கார வச்சிட முடியுமா இங்க தமிழ்நாட்டுல? அப்போ ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கீங்க. அப்ப இதெல்லாம் மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போறீங்கல்ல நீங்க. சோ 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பி டீம் பி டீம் பி டீம். ஆனா இவங்க சொன்னது பூரா அடுத்தவங்களை பி டீம் இருந்தாங்க. ம், ம். ஐயா எடப்பாடியார் தெளிவா சொல்லிட்டு இருந்தாரு, நாங்க கொள்கை ரீதியெல்லாம் ஒன்றும் உடன்பாடு கிடையாது, தேர்தல் கட்சியில கூட்டணியில இருக்கோம். ஆ, நீங்க திமுக அந்த மாதிரி சொல்லவே இல்லையா சார்? நீங்க ம். நாங்க வந்து பாரதிய ஜனதா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் சண்டை, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தானே சண்டைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. திடீர்னு ஆளுநருக்கு ஆதரவெல்லாம் தெரிவிக்க ஆரம்பிச்சு. ஆளுநருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு, அவருக்கு ஆளுநருடைய பிரரோகேட்டிவ் இதெல்லாம். எங்கப்பா இத்தனை நாளா ஆளுநருக்கு எந்த டிஸ்கிரிஷன் இல்ல, எந்த பவரும் இல்ல, ஆளுநரே நாட்டுக்கு தேவையில்லைன்னீங்க. நீங்க இப்ப எப்படிங்க திடீர்னு ஆளுநர் மேல அவ்வளோ அனுசரணையும் அக்கறையும்? காரணம் என்னன்னா மூணாவதா ஒரு ஆள் வந்துடக்கூடாது. அப்போ இதுல இவ்வளவு தூரம் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அப்போ இன்னைக்கு இந்த நம்பிக்கை எடுப்பு வாக்குல ஜெயிக்கணுங்கிற கம்பல்சன் விஜய் அவர்களுக்கு இருந்துச்சோ இல்லையோ தெரியாது, திமுகவுக்கு இருந்துச்சு. விஜய் அவர்கள் தோத்தரக்கூடாது. அதனாலதான் வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னு பாக்குறீங்க. ஆமா, அதனாலதான் இந்த கூட்டணி கட்சிகளையும் வந்து அவங்க நாங்க எங்க கூட்டணியில இருந்து தான். இப்ப நான் கேட்கிற கேள்வி, இப்ப உங்க கூட்டணின்றீங்களே, எங்க கூட்டணியில ஆதரவு வாங்கி தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. நான் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. ஏங்க அப்படி நீங்க விடுறீங்க? இல்ல அதுவும் சொல்றாரு, பெரும்பான்மை மக்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்றாரு. அப்புறம் ஏன் ஆதரவு கொடுக்கணும்? எதுக்கு ஆதரவு கொடுக்கணும்? எதுக்கு வாக்களிக்க வேண்டியதானே நீங்க? என்னன்னா இந்த அளவுக்கு நீங்க அப்பட்டமா பொதுமக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க. இனிமேல் நீங்க போய் பாரதிய ஜனதா எதிர்ப்பு பேசுனீங்கன்னா ஒரு வாக்கு உழுவாது உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு போய் எலெக்ஷன்ல வச்சாங்கன்னா நீங்க 59 எம்எல்ஏ இருக்கிறது 19 எம்எல்ஏவா குறைஞ்சு போயிடும். இவங்க சொன்னாங்க பாருங்க, நாங்க 200 ஜெயிப்போம் 210 ஜெயிப்போம், அது பூரா விஜய் அடிச்சுட்டு போயிடுவார். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிருக்கீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு வந்து தான் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெயிக்கணுங்கிற ஒரு அக்கறை இருந்துச்சோ இல்லையோ, திமுகவுக்கு அது பெருசாக இருந்துச்சு. நீங்கள் 59 எம்எல்ஏவை வச்சிருக்கீங்க சார். 22 எம்எல்ஏ வச்சுட்டு எடப்பாடியார் அவர்கள் ஏற்று ஓட்டு போடுறாரு. அவருக்கு தெரியாதா நம்ம போட்டாலும் அது பிரயோஜனம் இல்லைன்னு? ஏன் போடுறாரு? அவருடைய எதிர்ப்பை நிலைநாட்டுறாரு. நீங்கள் ஏன் சார் போடல? அதுக்கு முன்னாடி அவ்வளோ டைலாக் பேசுகிறீங்களா, வசனம் பேசுகிறீங்களா? ஏன் உட்காந்துருந்து 59 பேர் ஓட்டு போடுறதுக்கு என்ன உங்களுக்கு? எதுக்காக வெளியே நடத்துறீங்க? உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுருக்கணுமா இல்லையா? அதுக்கு தானே உங்களுக்கு நம்பிக்கை எடுப்பு அங்கே வாக்கெடுப்பே நடத்துகிறாங்க. அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வெறும் 86 எம்எல்ஏ இருந்தால் போதும் ஜெயிச்சிடலாமே விஜய் அவர்கள். அதுலயே 144 22 தானே எதிர்ப்பு. அப்ப எவ்வளவு மடங்கு வித்தியாசத்துல அவரு வந்து நம்பிக்கையை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அங்க காட்டுது. அப்போ எந்த இடத்துல வந்து திமுக வந்து அவங்க பேசுறத வந்து நீங்க சொல்றீங்களே பயங்கரமா பேசிட்டாருன்னு ரொம்ப அபத்தமா பேசியிருக்காரு. நீங்க சொன்னீங்க பாருங்க, பெரும்பான்மையான மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. தாவேக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்துச்சுங்க? 35%. திமுக எவ்வளவு விழுந்துச்சு? அவரே கணக்கு கொடுத்துட்டாரு, 24%. அப்போ இல்ல மக்கள் எல்லாம் நிராகரிச்சாங்க. அப்போ உங்களை நிராகரிச்சது 76%. அவங்கள நிராகரிச்சது 65 தான். 76% நிராகரிச்சது பெருசா, 65% நிராகரிச்சது பெருசா? அப்போ அவர் பேசுறது ரொம்ப அபத்தமா பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நான் கேட்கறது, ஒரு 25 வருஷம் தமிழ்நாட்டு ஆண்டிங்கல்ல, நீங்க ஆளும்போது பூரா 100% மக்களுடைய ஆதரவுல தான் வந்து ஆண்டிங்களா? 100% உங்களுக்கு விழுந்துருச்சா? பெரும்பாலான மக்கள் உங்களை வேண்டாம்னு சொல்லி தானங்க ஓட்டு போட்டாங்க. நீங்க ஆளும்போது இந்தியா முழுவதுமே இதானே நிலையா? மோடி அவர்கள் இப்ப 3வது தடவை ஜெயிச்சு ஆள்றாரு. என்ன 100% வாக்கு அங்க வாங்கிட்டாரா? இதெல்லாம் எவ்வளவு ஒரு அபத்தமான பேச்சு பாருங்க. இதுல வேற அவங்க கட்சிக்காரங்க சூப்பரா பேசிட்டாரு எங்க தலைவர். என்ன சூப்பரா, எவ்வளவு அபத்தமா பேசியிருக்காரு அவரு, எவ்வளவு அபத்தமா பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுற பேச்சா? 35% தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. நீங்க ஏதோ ஒரு 45ல இருந்து பேசியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. நீங்க 24%ல இருந்து 35 பார்த்து நீங்க பேசும்போது, இப்போ நீங்களாம் ஆட்சி அமைக்கும் போது 100க்கு 100 வாங்கி நீங்க எல்லாம் ஆட்சி பண்ணீங்களா? அது இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுமே சட்டப்பேரவையில் முதல் நாள்லேயே அவர் சொல்றாரு, மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. அந்த பதவி ஏற்று முடிந்த உடனே அவர் அந்த ஒரு லைனை வந்து போற போக்குல சொல்லிட்டு போனார். கடைசி நேரத்துல சொல்லிட்டு போனார். இல்ல இவ்வளவு நாள் வெளியிடங்கள்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க, சனாதன ஒழிப்பு மாநாட்டுல பேசினாங்க, இல்ல அப்படிதான் பேசுவேன்னு சொன்னாங்க, என் ஸ்டாண்ட் இது. இன்றைக்கு அது சட்டப்பேரவையிலேயே பேசுறாருன்னா அந்த ஒரு துணிச்சல் எப்படி வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது கரெக்டானதா முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்? பட் அதுக்கு ரியாக்ஷன் இந்த சைடுல இருந்து வரவே இல்ல தாவேக்கான்றத பாக்குறோம். அப்ப தாவேக்காக்கும் இதுல உடன்பாடு இருக்கா இந்த ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னு? இல்ல, அவங்க வந்து ரொம்ப அபத்தமான ஸ்டேட்மெண்ட் வந்து பேசுறாரு. பாசிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு நன்றின்னு சொல்றதுக்கு முன்னாடி டக்குன்னு பேசிட்டு உட்கார்ந்துக்கிட்டார். அப்போ இது ஏற்கனவே நீங்க வந்து டெல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டே வந்து இது வெறுப்பு பேச்சுன்னு அவங்க வந்து ரிமார்க் கொடுத்துருக்காங்க. பெங்களூர் கோர்ட்ல வந்து நீங்க பெயில்ல இருக்கீங்க. இந்தியா பூரா வந்து உங்க மேல கேஸ் வந்து வழக்காகிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்க சனாதன ஒழிப்புங்கிறது, முதல்ல சனாதனம்னா என்னங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு என்ன ஒரு சிக்கல்னா, சனாதனத்தை ஆதரிக்கிறவங்களும் சனாதனம்னா என்னன்னு பெருசா பேசுறது இல்லை, சனாதனத்தை எதிர்க்கிறவங்களும் அதை பெருசா பேசுறது இல்லை. இப்போ சனாதனம்ங்கிறதே வந்து அவங்க வந்து சொல்றது அது வந்து சமஸ்கிருத வார்த்தை.
அப்போ வந்து இது வந்து எட்டர்னல் ட்ரூத் அப்படின்றாங்க. அப்போ ஒரு எட்டர்னல்ங்கிறது என்னது வந்து எந்த இடத்துலையும் காலத்தால் தோற்றமும் எப்பன்னு சொல்ல முடியாது, அழிவும் எப்பன்னு சொல்ல முடியாத ஒரு உண்மை. அப்போ அந்த மாதிரி எட்டர்னல் நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே என்ன? இறைவன். அப்போ அந்த இறைவனுடைய இதைத்தான் வந்து காலத்துக்கு அப்பாற்பட்டவர் நம்ம சொல்லுவோம். ஆதியமும் இல்லை அந்தமும் இல்லை அருட்பெரும் ஜோதின் வள்ளலார் அவர்களும் பாடுறார். அப்போ அந்த மாதிரி ஒரு இறைவனுக்கு வந்து எப்போ ஆதியும் தெரியாது அந்தமும் தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மாக்கும் இப்போ பல இதில் வந்து சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மாக்கு அழிவு இல்லை, உடலுக்கு தான் அழிவு. ஆன்மா வந்து மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஆன்மான மனித பிறவி மட்டும் கிடையாது, ஒவ்வொரு உயிரினத்தில் இருக்கக்கூடியதும் ஆன்மா தான். அப்போ அந்த ஆன்மாவும் எட்டர்னல், இறைவனும் எட்டர்னல். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளாரையும் இறைவன் இயங்கிட்டு இருக்காருன்றாங்க. இயங்கும் பொருள் அத்தனையிலும் இறைவன் இருக்காருன்னு சொல்கிற தாத்பரியம் அதுதான். அப்போ அந்த இறைவனை பற்றின ஒரு தர்மம், இறைவனை பற்றின ஒரு உண்மை தான் வந்து அந்த சனாதனம். அப்போ சனாதனம்ங்கிறது வந்து ஒரு மதம் அல்ல, சனாதனம்ங்கிறது வெறும் ஒரு நம்பிக்கை மட்டும் அல்ல. அப்படி இருக்கும்போது ஆனால் இவங்க வந்து அந்த முதல்ல பேசினாரு பாருங்க, அந்த மாநாட்டில் பேசும்போதே அவங்க முன்னாடி பேசுறீங்க என்ன சொல்கிறாங்க, சனாதனம்னாவே இந்து தர்மம், சனாதனம்னாவே இந்து மதம். அப்போ வந்து அந்த புரிதலோடு இவங்க பேசும்போது அது இன்னும் மோசங்கிறேன். கரெக்ட். அப்போ நீங்கள் இந்து மதம் நீங்கள் அழிக்கப்படணுங்கும் போது நீங்கள் இதை புரிஞ்சு பேசுனீங்கன்னா கூட பரவாயில்ல. சனாதனமும் இந்து மதமும் ஒன்று அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் சனாதனத்தை ஒழிக்குங்கும் போது ஹிந்து மதத்தை ஒழிக்கணும்ன்றீங்க. மக்களை பிரிக்கும்னு சொல்றது பார்த்தா அவர் ஒரு வர்ணாசிரமத்தை சொல்றாரோ அப்படின்னு தானே நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் சொல்றது என்ன சனாதனம், அப்போ வர்ணாசிரமம்னு சொல்லுங்க. சனாதனம்னு நீங்கள் சொல்லும்போது வர்ணாசனத்துக்கும் சனாதனத்துக்கும் என்னம் இருக்கு? அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ அவர் வந்து வேணும்னே வந்து பிரச்சனையை கிளப்புறாரு. இப்போ அவங்களுக்கு மைனாரிட்டியினுடைய வாக்கு இல்லாமல் போச்சு. ரெண்டாவது, இன்னைக்கு இந்த விஜய் அவர்கள் 4 நாள் அந்த பதவியேற்பு விழா தள்ளி போட்டும்போது இவங்க பாரதிய ஜனதாவோட அலைன்மெண்ட்ல இருந்து அதிமுகவை உள்ளார கொண்டு வரலாங்கிறதும் எக்ஸ்போஸ் ஆகி போச்சு. இப்போ எதையாவது ஒன்று பண்ணி நம்ம திருப்பி வந்து அந்த மைனாரிட்டிகளை மக்களை வந்து நம்ப வைக்கணுங்கிற ஒரு கெடுமுயற்சின்னு தான் நான் இதை பார்க்குறேன். இது வந்து பொறுப்பற்ற பேச்சு. ஆனால் தலைவர்களுடைய பேச்சு மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய பேச்சாக இருக்கணுமே ஒழிய மக்களை மதம் சார்ந்து பிரிவினையை உண்டாக்கக்கூடிய பேச்சாக இருக்கக்கூடாது. மக்கள்கிட்ட வந்து ஒரு அமைதியின்மை இருந்தால் கூட தலைவர்களுடைய பேச்சு ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாக இருக்கணும். அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு அவங்க சொல்கிறது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு உயர்வு தாழ்வு தான் வந்து சனாதனம்னு அவர் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிங்களேன். நீங்கள் ஐயா உதயநிதி ஸ்டாலின் 2019 சினிமா ப்ரொடியூசராகவும் நடிகனாகவும் இருந்தார், 21 எம்எல்ஏவானார், 23 மினிஸ்டர் ஆனார், 24 துணை முதலமைச்சர் ஆனார். இதெல்லாம் எந்த அடிப்படையில் அவருக்கு கிடைச்சது? ஐயா கருணாநிதி அவர்களுடைய பேரன் முத்துவேல் கருணாநிதியினுடைய ஸ்டாலின் அவர்களுடைய மகன். ஏன்னா அவரே நான் யார் தெரியுமான்னு மேடையா போலம்னது இதுதான். அப்போ பிறப்பால உங்களுக்கு கிடைச்ச அனுகூலம் தானே சார் இது. அப்போ நீங்க வந்து பிறப்பால ஏற்றத்தாழ்வு சொல்லக்கூடியது தான் சனாதனம். அதை ஒழிப்பண்ணா முதல்ல எங்கிருந்து அந்த ஒழிப்பு ஆரம்பிக்கணும்? சனாதனத்தினுடைய உச்சமா நீங்க சொல்லக்கூடிய சனாதனத்தினுடைய உச்சமா நீங்க தானே சார் இருக்கீங்க. இப்போ அந்த வீட்டில் அம்மையார் துர்கா அம்மையார் அவங்க வந்து எதுவும் கோயிலுக்கு போய் வழிபாடெல்லாம் பண்ணுறது இல்லையா, பூஜை புனஸ்காரம் பண்ணுறது இல்லையா? வீட்டுக்குள்ளார எத்தனை பூசாரிகள்லாம் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த பூஜையில் பங்கெடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எல்லாம் நம்ம வந்துச்சுல்ல. அப்போ சார் நீங்கள் உங்கள் சீர்திருத்தத்தை வீட்டில் இருந்து தானே சார் ஆரம்பிக்கணும். முதல்ல ஊருக்கு உபதேசத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் இல்லை சார் பண்ணணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் இல்லையா ஃபஸ்ட்டு? அப்போ இது வந்து அதனால தான் நான் சொன்னேன், சனாதனத்தை ஆதரிக்கிறவங்களும் அதை உண்மை சரியாக பேசுறதில்ல, சனாதனத்தை எதிர்க்கிறவங்களும் அந்த உண்மை புரியாமல் எதிர்க்கிறாங்க. அப்போ அவர் புரியாமல் வந்து பேசுகிறாருன்னு எனக்கு தெரியும். அப்போ இந்து மதம் தான் சனாதனம், அப்போ சனாதனத்தை ஒழிக்கணும், நீங்கள் இந்து மதத்தை ஒழிக்கணுங்கிறீங்க. அப்போ யாராவது வந்து இந்த இடத்துல இதே வார்த்தையை மற்ற மதங்களுக்கு பயன்படுத்தியிருந்தா, இஸ்லாத்தை ஒழிக்கணும் இல்லை கிறிஸ்டினை ஒழிக்கணும்னு ஒரு அரசியல்வாதி பேசியிருந்தா இன்றைக்கி மொத்த அரசியல் சமூகமும் இன்றைக்கி மீடியாவும் என்னங்க பண்ணியிருந்திருக்கோம்? கொந்தளிச்சு போயிருப்பாங்களா? அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இது வந்து விஜய் அவர்களும் விஜய் கட்சியை சார்ந்தவங்களும் ரொம்ப சூதானமாக இருக்கணும். தேவையில்லாமல் உங்களை ஆட்டத்துக்குள்ளார இழுத்து விடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒன்று குளறுபடி பண்ணி அதில் உங்களை தேவையில்லாமல் உள்ளார இழுத்து விட்டு உங்களுக்கு ஒரு அவப்பெயரை உண்டு பண்ணணுங்கிற அந்த வலையில் விழுந்துடாதீங்க. நீங்கள் அவங்க வலை விரிக்கிறாங்க. அதில் விஜய் அவர்கள் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அவர் கூட அமைதியாக இருந்தார். அவர் சூதானமாக இருக்கார். ஏன்னா அவர் வந்து கிறிஸ்டியன், நமக்கு தெரியும். அவர் பதவியாக இருக்கும்போதே ஜோசப் விஜய் நெத்தியில் திலகம் வச்சிருக்காரா இல்லையா, கையில் கயிறு கட்டியிருக்காரா இல்லையா? இதெல்லாம் யார் மேடம் கட்டுவாங்க? திலகம் வைக்கிறது, கயிறு கட்டுறது இந்து மதத்தில் தான். அப்போ அவர் வந்து ட்ரூ செக்குலரிஸ்ட். அவரே பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாரு, ஆல் ரிலிஜன் இஸ் மை ரிலிஜன்கிறார். அனைத்து மதமும் என்னுடைய மதம்ங்கிறார். அதுதானே செக்குலரிசம். அப்போ உங்களை மாதிரி வந்து நீங்கள் ஒரு பல இடத்துல என்ன பேசுகிறீங்க, ஐ எம் அ ப்ரவுட் கிறிஸ்டியன்லாம் பேசியிருக்கார். இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், எந்த மதத்தில் வந்து சோஷியல் லீவில் இல்லாமல் இருக்குது? எல்லா மதத்துலேயும் தான் இருக்குது.
அப்போ நீங்கள் வந்து அந்த சோஷியல் லீவலில் தான் வந்து களைஞ்செடுக்கணுமே ஒழிய அதுக்காக ஒரு மதத்தை அழிக்கலாம்னு சொல்கிறது உங்களுடைய புரிதல் தவறாக இருக்குது. சனாதனம்ங்கிறது மதம்னு நீங்கள் வச்சு பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் புரிதல்லேருந்து தான் நம்ம பேசுகிறோம் இப்போ. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சாதிய பாகுபாடு இருக்கா, அதுக்கு எகென்ஸ்டாக ஃபைட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து சமூக நீதி குறைபாடு இருக்கா, அதுக்கு எகென்ஸ்டாக ஃபைட் பண்ணுங்கள். சமத்துவமின்மை இருக்கா, அதுக்கு எகென்ஸ்டாக ஃபைட் பண்ணுங்கள். அதுக்காக வந்து கோடான கோடி மக்கள் பண்பற்றக்கூடிய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் வந்து அழிக்கணும்னு சொல்கிறது அப்போ அது மட்டும்தான் இதா? ஆனால் அதனால தான் கேட்குறேன், இன்றைக்கி வந்து மற்ற மதங்கள்லாம் பிரிவினைகளே இல்லையா? எத்தனை சர்ச்சுகளினுடைய வகைப்பாடுகள் இருக்குல்ல? அதே மாதிரி இன்னைக்கு இஸ்லாத்துலையும் வந்து அப்போ இதெல்லாம் வந்து அப்போ உங்களுடைய செக்குலரிசம் சூடோ செக்குலரிசம் இல்லையா? இது யூ ஆர் நாட் டீச்சிங் ப்ரீச்சிங் செக்குலரிசம், யூ ஆர் ப்ரீச்சிங் சூடோ செக்குலரிசம். ரேஷனலிஸ்ட்னு சொல்லிக்கிறீங்க, யூ ஆர் நாட் ரேஷனலிஸ்ட், யூ ஆர் அ செலக்டிவ் ரேஷனலிஸ்ட். அப்போ அதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து அவங்க மேலே குறைபாடு சொல்கிறோம். நீங்கள் சாதிய வன்கொடுமை எதிர்க்கிறீங்களா, எதிர்ங்க, நம்மளும் வரோம். ஏற்றத்தாழ்வு சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கா, களைவோம். இது எந்த மதத்தில் இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ இதை நீங்கள் செலக்டிவாக வந்து உங்களுடைய புரிதல் இது இந்து மதம் தான் இருக்குது அதனால் வந்து இது சனாதனம் அதை ஒழிப்புங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் ஒரு பக்கம் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தணுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் இன்னொருத்தரை வந்து அழிக்கணும்னு பேசுகிறது எந்த விதத்தில் மேடம் நியாயம்? இதே அம்பேத்கர் அவர்களும் சாதிய பிரிவினைவாதத்தை எதிர்த்து பேசியிருக்காரு. ஆனால் அவர் பேசுறது பூராமே அதை வந்து ஒரு கண்ணியத்தோட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்மில் அதை சரி பண்ணணும்னு தான் பேசுகிறாரே ஒழிய இவங்கள மாதிரி வெறுப்பு பேச்சு எந்த ஒரு நம்பிக்கையாளர்கள் மேலேயும் அந்த வெறுப்பை திணிக்கல. இவங்க வெறுப்பை திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் இவர் மேலே நமக்கு விமர்சனம் வருது. நீங்கள் சாதிய பாகுபாட்டை ஃபைட் பண்ணுறீங்களா, நம்மளும் வரோம். அப்போ சோஷியல் இன்ஜஸ்டிஸை ஃபைட் பண்ணுறீங்களா, நம்மளும் வரோம். இன்இக்வாலிட்டியை ஃபைட் பண்ணுறீங்களா, நம்மளும் வரோம். ஆனால் நீங்கள் அது மட்டும்தான், அது ஒட்டு மொத்தமாக அந்த நம்பிக்கைங்கிறது அதுதானா? அப்போ வேறு சமூகத்திலலாம் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இந்த மாதிரி பிரிவினைகளெல்லாம் இல்லவே இல்லையா? அப்போ ஏன் நீங்கள் சூடோ செக்குலரிஸ்டாக இருக்கீங்க, ஏன் செலக்டிவ் ரேஷனலிஸ்டாக இருக்கீங்க? அதுதான் நமக்கு அவங்க மேலே இருக்கக்கூடிய விமர்சனம். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் மேடம். மிக்க நன்றி சார். நன்றி.